கிராமத்தின் எல்லையில் மண் வாசனை வீசும் ஒரு பழைய வீடு. அந்த வீட்டுல மீனாட்சின்ற பாட்டி, வெள்ளை முடி, மெதுவான நடை, ஆனா கண்களில் எப்போதும் ஒரு விதமான அமைதியா இருப்பாங்க. அவங்க எப்போதும் தன்னோட வீட்டுல வளர்க்குற 6 மாடு, கோழிங்கிட்ட தான் பேசுவாங்க. ஆனா அவங்க ஒரே ஒரு பொருளை மட்டும் மிகவும் பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க, ஒரு பழைய மரப்பெட்டி. அந்த பெட்டி கருப்பாக மங்கி இருந்தது. மேல் பக்கம் சில இடங்களில் உடைந்திருந்தாலும் பூட்டு மட்டும் புதுசா மின்னி கொண்டிருந்தது. அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கார்த்திக்ன்ற பையன் இருந்தா அவன்தான் பாட்டிக்கு உதவியா இருப்பவன். அந்த பெட்டிய பாட்டி தினமும் துடைத்து பார்த்து பூட்டு சரியா இருக்கா என்று பாப்பாங்க. ஆட என்ன பாட்டி, இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டியா? இந்த பெட்டியில என்ன இருக்குன்னு தினமும் தொடச்சி பூட்ட தொறந்து மூடிட்டு இருக்க. இந்த பூட்டுல ஊத்துன எண்ணெயோட விலை மட்டும் வானத்தையே தொட்டுடுச்சு. இல்லப்பா கார்த்தி, உனக்கு அத புரிஞ்சுக்கிற அளவு வயசும் இல்ல, பக்குவமும் இன்னும் வரல. உனக்கே தெரிய வர அப்போ நீயே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அட என்னவோ போ பாட்டி, சீக்கிரம் அந்த பெட்டியை எடுத்து வச்சுட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்க, சாப்பிடு போ. அப்படி சொல்லிட்டு கார்த்திக் அங்கிருந்து போனான். பாட்டி திரும்பவும் பெட்டிய துடைக்க ஆரம்பிச்சாங்க. பாட்டி வீட்டிலிருந்து 2 வீடு தள்ளிதான் இருக்கா சுமதின்ற பெண். அவ நல்ல குணமும் விட்டு கொடுக்காத மனமும் கொண்டவள். ஆனா அந்த ஊர்ல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அவளுக்கு தெரியாத நடக்காது. அப்படிதான் ஒரு நாள் குப்பன் சுப்பன்ற 2 திருடங்க அந்த ஊருக்கு கொள்ளையடிக்க வந்தாங்க. அப்போ பாட்டி வீட்டு வழியா போகும்போது பாட்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சாங்க. இந்த பெட்டிய பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? இந்த பெட்டியில தங்கமோ வெள்ளியோ பணமோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா யாருக்கும் தெரியாது, இதுல அதை எல்லாத்தையும் விட விலைமதிப்பானது உள்ள இருக்குன்னு. பாத்தீங்களா தலைவரே, இந்த கிழவி இப்படி பேசுறத பார்த்தா அந்த பெட்டியில ஏதோ பெருசா வச்சிருக்கு போல. அட ஆமாண்டா, அத நானும் கேட்டேன். அந்த பெட்டியில ஏதோ விலைமதிப்பில்லாதது இருக்குதுன்னு தான் தோணுது. இந்த ஊருக்கு வந்ததும் நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு போல. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மரத்தடி நிழல்ல திட்டம் போட்டாங்க. என்ன தலைவரே, உடனே அந்த பாட்டிய மிரட்டி பெட்டிய புடுங்கிட்டு வந்திருக்கலாம். இப்படி அமைதியா கூப்பிட்டு வந்துட்டீங்களே. அட முட்டாள் சுப்பா, நம்ம மட்டும் அப்படி செஞ்சிருந்தா ஊர் மக்கள் நம்மள கட்டி வச்சு அடிச்சிருப்பாங்க. பகல் நேரத்துல போனா கண்டிப்பா மாட்டிப்போம். நம்ம இரவுல போனாதான் சரியா இருக்கும். அப்படி சொல்லிட்டு குப்பன் சுப்பன் 2 பேருமே அன்னைக்கு மாலை பொழுதுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து பாட்டி வீட்டை நோட்டமிட்டாங்க. அப்போ அந்த வழியாக கிணத்துல தண்ணி புடிச்சிட்டு வீட்டுக்கு போன சுமதி பாட்டி வீட்டுக்கு முன்னாடி சந்தேகப்பட்ட மாதிரி இருப்பவங்கள பார்த்தா அவங்க 2 பேருமே அன்னைக்கு இரவு பாட்டி வீட்டுல திருட போறதா பேசிக்கிட்டத கேட்டா உடனே அந்த விஷயத்த பாட்டி கிட்ட சொல்லாம ஊர் மக்கள் கிட்ட சொல்லி எல்லாரையும் திருடர்களை பிடிக்க தயார் பண்ணா. அட சுமதி, எங்க இவ்ளோ வேகமா கிளம்பிட்ட? அதுவாக்கா நம்ம மீனாட்சி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு திருடங்க இரவு திருட வர்றதா பேசிக்கிட்டத நான் கேட்டாதா ஊர் மக்கள் கிட்ட சொல்லி திருடங்களை பிடிக்க தயாராக சொல்லிட்டு வர்ற. பிறகு அவங்க எதிர்பார்த்தது போலவே குப்பனும் சுப்பனும் பாட்டி வீட்டுக்கு திருட போனாங்க. அப்போ அவங்கள பார்த்து ஒரு நாய் குலைச்சது. ஏய் நாயே, இப்பயே கொலைக்கிறதுனால உனக்கு எந்த பயனும் இல்ல. நாங்க மட்டும் உள்ள போய் அந்த பெட்டியை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம்னா அப்புறம் உனக்கு தங்கத்திலேயே பிஸ்கட் வாங்கித்தர அமைதியாயிரு. டேய் சுப்பா, அங்கே இருக்கு பாருடா, அந்த பெட்டி எடுத்துட்டு வாடா. சத்தம் போடாதப்போ எழுந்துட போறாங்க. அப்புறம் எடுத்த அந்த பெட்டிய தூக்கிக்கிட்டு 2 பேருமே ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ சத்தம் கேட்டு கார்த்தி எழுந்திருச்சா. கார்த்திக்கும் பின்னாடியே துரத்திட்டு போனா அவ பின்னாடியே பாட்டியும் போனாங்க. வெகு தொலைவு கார்த்தியும் விடாத பின்னாடியே துரத்திட்டு போனா. ஆனா எவ்ளோ துரத்தியும் அந்த திருடங்களை அவ ஒருத்தனால பிடிக்கும். பிறகு ரொம்ப தொலைவு போன திருடங்க 2 பேரும் பெட்டிய கீழே வச்சுட்டு இப்படி பேசிக்கிட்டாங்க. தலைவரே, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. அந்த பைய வேற விடாம துரத்திட்டு வரா. பேசாம பெட்டிய இங்கேயே போட்டுட்டு ஓடிடுவோமா? அட முட்டாள் சுப்பா, பெட்டிய இங்கேயே போட்டுட்டு போனா எந்த ஒரு லாபமும் இருக்காதுடா. நம்ம பட்ட கஷ்டமும் வீணாயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் இரு, நம் தப்பிச்சிடுவோம். வா, வந்து பெட்டிய தூக்கு. பிறகு பெட்டிய தூக்கிட்டு திரும்பினதும் ஊர் மக்களை பார்த்து பயந்து போனாங்க 2 பேரும். டேய், எவ்ளோ தைரியம் இருந்தா நாங்கள்லாம் இருக்கும்போதே வந்து பாட்டியோட பெட்டிய திருடிட்டு போவீங்க. கைகாலெல்லாம் நல்லாதானே இருக்கு, உழைச்சு சாப்பிடலாம் இல்ல? தயவு செய்து எங்களை விட்டுருங்க.
நாங்க தெரியாம இந்த தவற பண்ணிட்டோம். எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்காததால தான் இப்படி பண்ணிட்டோம். இனிமே இப்படி செய்ய மாட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. இந்த பெட்டிக்காக தான் இதெல்லாம். இது பணம் இல்லடா, என் வாழ்க்கை நினைவுகள்தான். இத நான் இழக்க முடியாது. இதுல தான் என் கணவர் சிரிப்பு இருக்கு, அவரோட நினைவுகள் இருக்கு. இததான் என் பொக்கிஷம். பாட்டி மெதுவாக பூட்டை திறந்தாங்க. அதுக்குள்ள பழைய புகைப்படங்கள், தாத்தா எழுதிய கடிதங்கள், ஒரு சிறிய தாலி, சில பழைய பொருட்கள் இருந்தன. இது கேட்டு ஊர் மக்கள், ஆபரம் திருடர்கள் உட்பட கண் கலங்கினாங்க. அதுவரை வாய் வார்த்தையால திருந்திட்டோன்னு சொன்ன திருடர்கள் தன்னோட தப்ப உணர்ந்து மனதளவுல திருந்தினாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய நல்ல கதைகளை பார்க்க நம்ம STMN சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.